மணிமுத்தாறு அருவியில் 18வது நாளாக தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மணிமுத்தாறு அருவியில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து வருவதால் இந்த தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரவலான மழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்தானது உயர்ந்திருக்கும் நிலையில் இந்த தடை உத்தரவானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? நிச்சயமா உமா, நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே மிக கடுமையான வெயில் என்பது வாட்டி வந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை என்பது பெய்தது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான மாஞ்சோலை, ஊத்து, காக்காட்சி, நாலுமுக்கு, குதிரைவெட்டி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது. இந்த மழையின் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கும் நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து இன்று 18வது நாளாக இன்றும் மணிமுத்தாறு அருவியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதன் காரணமாக அருவிகளுக்கு தண்ணீர் வரத்தும் மிக அதிகரித்து உள்ளதன் காரணமாகவும் சுற்றுலா பயணிகள் யாரும் குளிப்பதற்காக அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து இது போன்ற வனத்துறையினர் அறிவித்துள்ளார்கள். தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை குறைந்த பிறகு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக அனுமதிக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இன்று வார விடுமுறை நாள் என்பதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அண்டை மாவட்டமான தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் நேரடியாக மணிமுத்தாறு அருவியில் தங்கள் குடும்பத்தோடு சென்று குளித்துவிட்டு மகிழ்வது வாடிக்கையாக உள்ள நிலையில இன்று சுற்றுலா பயணிகளும் மணிமுத்தாறு அருவிக்கு சென்ற போது அங்குள்ள வனத்துறையினர் தற்போது அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளும் மற்றும் வெளி மாவட்டத்தில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றுவதாக தெரிவித்தார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.